2025 கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கேர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஏன் மீன் பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ப்ராடக்டோட பேஸில் தான் வரப்போகுது. நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. திஸ் பிளான் ரிவார்ட்ஸ் யூ ஃபார் ஸ்டேயிங் ஹெல்த்தி வித் ப்ரீமியம் பேபேக் அண்ட் லாயல்ட்டி பெனிஃபிட்ஸ். இந்த பாலிசி எடுத்த பிறகு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலைன்னா சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் தட் மேக்ஸ் இட் அல்டிமேட். ஏன்னா ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கேர். இப்போ அல்டிமேட் கேர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பெனிஃபிட் வந்து இருக்கிறதுனால தான் அல்டிமேட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேபேக், ரீஃபண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் பேஸ் ப்ரீமியம் ஆஃப்டர் எவ்ரி 5 கிளைம் ஃப்ரீ இயர். அதாவது என்னன்னா, ஒருத்தர் பாலிசி எடுத்திருக்காரு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ரீமியம் கட்டியிருக்காரு. முதல்ல ஒரு இன்சூரன்ஸ் வந்து கேரில் இந்த பிளான் எடுத்திருக்காரு. அவர் முதல் வருஷமும் கிளைம் வரல, 2வது வருஷம் கிளைம் பண்ணல, 3வது வருஷம் கிளைம் பண்ணல, 4வது வருஷமும் ஒரு கிளைம் பண்ணல, 5வது வருஷமும் ஒரு கிளைம் பண்ணல. தொடர்ந்து 5 வருஷம் ஒரு கிளைம் பண்ணாமல் இருக்கிறாரு, ஹெல்த்தியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போது முதல் வருஷம் ஒரு ப்ரீமியம் கட்டியிருப்பார் இல்லையா, 5 வருஷம் கட்டின பிறகு 6வது வருஷம் அவர் கட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், முதல் வருஷம் ப்ரீமியம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30,000 கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த 30,000 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக அவர் கட்டின அமௌண்ட்டு டேக்ஸ் போக மிச்ச அமௌண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போனஸ். இன்ஃபினிட்டி போனஸ் இது கொஞ்சம் நல்லான வேர்டு. என்ன ரீசன்னா, நம்ம ஜென்ரலாக என்ன பார்ப்போம்னா நோ கிளைம் போனஸ் அப்படின்ற வேர்டு தான் பார்ப்போம் ஹெல்த் இன்சூரன்ஸில். நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக ஒரு பாலிசி எடுத்திருப்போம், அந்த பாலிசியில் வந்து ₹1 கூட கிளைம் பண்ணாமல் இருந்திருப்போம். அப்போ அந்த கம்பெனிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நோ கிளைம் போனஸ், நீங்கள் கிளைம் பண்ணாததுனால உங்களுக்கு நாங்கள் 50% கொடுக்குறோம், 100% கொடுக்குறோன்னு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ஜாய் அன்லிமிட்டெட் 100% cumulative bonus of your sum insured every year even if you claim. இதுதான் ஒரு நல்ல பாயிண்ட். ஒருத்தர் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கிளைம் பண்ணுறாங்க, ஒரு 5 லட்சமோ 4 லட்சமோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளைம் பண்ணுறாங்கன்னா கூட இவங்க 100% போனஸ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. எவ்ரி இயர் 100%, அதுவும் வந்து இன்ஃபினிட்டி போனஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் பாலிசி வந்து ஒரு 10 வருஷம் வச்சிருக்காரு அப்படின்னா 1000% போனஸ் இருக்கும். 20 வருஷம் இவங்ககிட்ட பாலிசி வச்சிருக்காங்கன்னா 2000% போனஸ் இருக்கும். அப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா எடுக்கிறாருன்னா அடுத்த வருஷம் 20 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 30 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 40 லட்சம் கேரண்டியாக ஃபிக்ஸ்டாக போனஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாலும் போனஸ் வரப்போகுது. லாயல்ட்டி பூஸ்ட், டபுள் சம் இன்சூர்ட் ஆஃப்டர் 7 கிளைம் ஃப்ரீ இயர்ஸ் வித் நோ வெயிட்டிங் பீரியட். நம்ம இந்த ஒரு இடம் தான் பார்க்கணும். ஒரு லாயல்ட்டி பூஸ்ட்னு கொடுக்குறாங்க. அதாவது லாயல்ட்டி பூஸ்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 7 வருஷம், நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 7 வருஷம், ஏதாவது ஒரு 7 வருஷம் கிடையாது, தொடர்ந்து ஒரு 7 வருஷம் கிளைம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட என்ன சம் இன்சூர்ட் பாலிசி எடுக்கும் போது ஒரு 10 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது 20 லட்சமாக மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து என்ன நடக்கும், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நம்ம ஒரு பாலிசி வந்து ஒரு 5 lakhs வச்சுருப்போம், ஒரு 30 வயசில் எடுத்திருப்போம். ஒரு 38 வயசு 40 வயசு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமே ஏஜ் ஆக ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி என்ன சொல்லுவோன்னா, ஒரு 10 வருஷம் பொறுத்து சார் எனக்கு இன்னொரு 5 lakhs இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா அந்த கம்பெனியும் உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் 5 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸில். அதாவது ஃபஸ்ட்டு 30 days, அப்புறம் வந்து 24 months, அப்புறம் பிஇடி வெயிட்டிங் பீரியட், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அது முதல் 5 லட்சத்துக்கு.
நீங்கள் மறுபடியும் ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். பட் இவங்க கொடுக்குற லாயல்ட்டி பூஸ்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா 7 வருஷம் பொறுத்து அவங்க டபுள் பண்ணும் போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கீங்க, இன்னொரு ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி அவங்க கொடுக்குறாங்க 7 வருஷம் பொறுத்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த 20 லட்ச ரூபா வந்து இன்செப்ஷன் டேட், உங்கள் பாலிசியோட ஸ்டார்ட் டேட் வந்து நீங்கள் பாலிசி 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க இல்லையா, அப்போத்துலேருந்தே கவுண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த வித வெயிட்டிங் பீரியட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் ரெனியூவல் ஒரிஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா மோஸ்ட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது காலகட்டத்தில் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து கிளைம் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 30 கம்பெனி இந்தியாவில் இருக்காங்க, 30 கம்பெனியுமே ஆல்மோஸ்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க வருஷம் வருஷம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் கிளைம் அதிகமாகிடுச்சு, அது வரப்போகிற கிளைமோட அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து 1 லட்ச ரூபா வந்த கிளைம் வந்து ஒரு இடத்துல இப்போ சாதாரணமாக 8லேருந்து 10 லட்ச ரூபா வந்துட்டு இருக்கு. 8 to 10 டைம்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு சேர்த்து ப்ரீமியம் கட்டும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டின ப்ரீமியம் வந்து அதிகமாகாது. 5 வருஷத்துக்கு வந்து நம்ம சேர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாகாது. அது ஒரு பெரிய பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. டென்யூர் மல்டிப்ளேயர், கம்பைன் ஆனுவல் சம் இன்சூர்ட் ஆஃப் மல்டி இயர் பாலிசி ஆஃப் எ சிங்கிள் கிளைம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து ப்ரீமியம் கட்டிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு, அவர் வந்து 5 வருஷத்துக்கு சேர்த்து ப்ரீமியம் கட்டியிருக்காரு. ஒரு கிளைம், ஒரே ஒரு கிளைம் மட்டும் ஏதோ ஒரு சான்ஸாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை வந்து ஒரு பெரிய டிசீஸ் வந்து ஒரு 40 லட்சம் ஒரு கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அவரால் பண்ண முடியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா வச்சிருக்காரு. இது வந்து ஒரு நியூ பெனிஃபிட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸும் வந்து புதுசாக இருக்குது. இவங்க நேம் அல்டிமேட் அப்படின்னு வச்சா மாதிரி நியூ பெனிஃபிட்டாக இருக்குது. ஏர்லி ரெனியூவல் டிஸ்கவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெனியூவல் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாக வந்து புது பாலிசிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரெனியூவல் பண்ண போகிறோம், எப்படியும் நம்ம கட்ட போகிற காசு தான். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு பிப்ரவரி மந்த் வந்து ஒரு 25,000 ரூபாய் ப்ரீமியம் கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் அதே ஒரு மாதம் முன்னாடி ஜனவரி வந்து கட்டிட்டேன், 1 month பிஃபோர் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ரெனியூவல் யுவர் பாலிசி ஏர்லி, சீக்கிரமாக பண்ண சொல்கிறாங்க, அண்ட் சேவ் மணி, என்ஜாய் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. வென் யூ ரெனியூவல் 30 days பிஃபோர் யுவர் டியூ டேட், டியூ டேட்டுக்கு முன்னாடி 30 நாள் தான் டியூ டேட் இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணால் கூட 2.5% வித்தின் 30 days, 30 நாளுக்குள்ளே பண்ணிட்டாலே 2.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 5% டிஸ்கவுண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா வருஷம் வருஷம் 5%ன்றது, ஏன்னா எவ்ரி இயர் நம்ம ரெனியூவலுக்கு பே பண்ண போகிறோம், 5% டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். 5 இயர்ஸ்க்கு சேர்த்து எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெனியூவல் டைமில் கொஞ்சம் ஒரு 30 நாள் முன்னாடி கட்டுறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆட் ஆகும். கிரேஸ் பீரியட் கவரேஜ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, அது வந்து பணம் கட்டுறதுக்கு மட்டும்தான். அந்த நேரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரேஸ் பீரியட் டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பாலிசி 10 year முடிஞ்சிருச்சு சார், 12 months, இது பணம் கட்டுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 month டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிரேஸ் பீரியட் கவரேஜ், யுவர் பாலிசி வில் ரிமைன் ஆக்டிவ் என்ஷூரிங் கண்டினியூஸ் ப்ரொடெக்ஷன் டியூரிங் தி கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட்லையும் நாங்கள் வந்து கிளைம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் யூனிக்கான பாயிண்ட்டு. வெல்னஸ் டிஸ்கவுண்ட் அப் டு 30%. ஓகே, ஆன் ரெனியூவல் ப்ரீமியம் த்ரூ ஹெல்த்தி டேஸ் ப்ரோக்ராம் ஆன் கேர் ஹெல்த் கஸ்டமர் ஆப் அண்டர் வெல்னஸ் பெனிஃபிட்ஸ். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து நடக்கிறாங்க, டெய்லி வாக்கிங் ஹேபிட் இருக்குது, அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பர் டே வந்து 10,000 steps வந்து இவங்க நடக்கணும்னு சொல்கிறாங்க.
10,000 ஸ்டெப் நடக்கும்போது பர் டே 365 நாள்ல குறைஞ்சபட்சம் அவங்க 270 நாள் வந்து நடந்திருக்கணும். 270 டேஸ் நடந்திருக்கணும். அப்போ 30% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டிஸ்கவுண்ட்டு. 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த பாலிசியில் இருக்காங்கன்னா 2 பேருமே நடக்கணும். 10,000 ஸ்டெப்ஸ்ன்றது 2 பேருமே நடக்கணும் இந்த டிஸ்கவுண்ட் எடுக்கிறதுக்கு. யாராவது ஒருத்தர் தான் நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ப்ரோ ரேட்டா படி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து இப்போது 270 டேஸ் நடக்க முடியல, அதோட கம்மி டேஸில் நடக்கிறோம் அப்படின்னும் போது 20% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 120 டேஸ் கீழே நடந்தால் டிஸ்கவுண்ட்டே கிடையாது. இப்போது ரெகுலராக வாக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு வாட்சில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களோட கஸ்டமர் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஆப்பை வந்து மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் பாலிசி நம்பர் எல்லாமே என்ட்ரி பண்ணி அந்த மொபைலை நீங்கள் கேரி பண்ணணும். நீங்கள் நடக்கும் போது கம்பல்சரியாக மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் அந்த கவுண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. மற்றபடி எந்த வித டேட்டா கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட மொபைலில் வந்து அவங்களோட ஆப் கஸ்டமர் சர்வீஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பாலிசி நம்பரை என்ட்ரி பண்ணி நீங்கள் அதில் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் வாக்கிங் அப்படின்னு சொன்னால் டே கவுண்ட் ஆகும். இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து மினிமம் 1 டே கவுண்ட் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. வெல்கம் டிஸ்கவுண்ட் அப் டு 30% ஆன் ப்ரீமியம் ஆஃப் நியூ பாலிசி பையர்ஸ். அதாவது என்னன்னா, இது வரைக்கும் பாலிசியே நான் எடுக்கல, ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்கல, முதல் முறையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். மேபி நீங்கள் குரூப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போர்ட்டபிலிட்டி, அதாவது வேறு கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு வந்து போர்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு புது பாலிசியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் வந்து அப் டு 30% கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரீமியம் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். முதல் 3 வருஷத்துக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது முதல் வருஷம் வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 2வது வருஷம் 20% டிஸ்கவுண்ட் தராங்க, 3வது வருஷம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நான் ஒரு பாலிசி வந்து 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கே எனக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து வெறும் 70 ரூபா நான் பே பண்ணால் போதும். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் ரேட் வந்து 100 ரூபா, 100 ரூபாவில் வந்து 20 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 80 ரூபா பே பண்ணணும் செகண்ட் இயர். தேர்ட் இயர் வந்து 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 100 ரூபாவில் 90 ரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு புது பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ப்ரீமியம் கம்மியாக கட்ட போகிறாரு 30% டிஸ்கவுண்ட்டில். ப்ளஸ் வந்து ஒரு வெல்னஸ் டிஸ்கவுண்ட், வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெனியூவல் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ரெனியூவல் வந்து தாராளமாக 1 மந்த் பிஃபோர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு சேர்த்து ப்ரீமியம் கட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அவங்க கொடுக்குறதுனால இது எல்லாமே வந்து உங்களோட டிஸ்கவுண்ட்டை வந்து மெயின் பண்ணுறாங்க. இன்னும் ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே அவங்க பெனிஃபிட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம். என்னென்ன சம் இன்சூர்ட் வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5 லேக் சம் இன்சூர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் எல்லா சம் இன்சூர்டுக்கும் வந்து சேம் பெனிஃபிட் தான். இப்போது ஜென்ரலாக ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் 5 லேக் எடுத்தாங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிமிட்ஸ் இருக்கும், அளவு இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து அவங்க எல்லா சம் இன்சூர்ட் 5 லேக், 7 லேக், 10 லேக், 15 லேக்ஸ், 20 லேக், 25 லேக், 50 லேக், 1 crore எல்லா சம் இன்சூர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ரிஸ்க் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து கவர் பண்ணால் பெட்டராக இருக்கும் நம்ம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் ப்ரீமியம் கம்பேர் பண்ணுங்கள். 5 லேக், 7 லேக், 10 லேக்குக்கு மினிமம் ப்ரீமியம் செக் பண்ணுங்கள். ஹார்ட்லி ஒரு 1000 rupees, 800 rupees டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் 10 லேக்கோ 7 லேக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து இவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்ஃபினிட்டி போனஸ் கிடைக்க போகுது. எந்த சம் இன்சூர்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் வருஷம் வருஷம் அதே சம் இன்சூர்ட் அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு
அவங்க போனஸும் கொடுக்க போகிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் 10 லட்சம் சூஸ் பண்ணால் என்னோட போனஸ் வந்து வருஷம் வருஷம் 10 லட்சம் ஆட் ஆகும். இதே நான் 5 லட்ச ரூபா சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோட போனஸ் வந்து வருஷம் வருஷம் 5 லட்சம் மட்டும்தான் ஆட் ஆகும். அதனால உங்கள் போனஸையும் நீங்கள் மனசில் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம், என்ன சம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்பேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து 24 ஹவர்ஸ் அட்மிட் ஆனாலும் சரி, இல்லை வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட், இந்த வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. டே கேர் ட்ரீட்மெண்ட்னா ஒரு சர்ஜிக்கல் பிளேடு வந்து ஒரு உடம்புல பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி, மேபி ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி, இரணிய ஆப்ரேஷன், கிட்னி ஸ்டோன் ரிமூவல், நீ ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட் நீங்கள் பாலிசி வாங்கும் போது பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இன்பேஷண்ட் கேர், டே கேர் ட்ரீட்மெண்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு சம் இன்சூர்ட், நீங்கள் என்ன சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ரூம் ரெண்ட், ஆல் கேட்டகரி ரூம் அலோடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, இப்போ மோஸ்ட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ப்ரைவேட் ரூம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது சிங்கிள் ப்ரைவேட் ரூம் எப்பவுமே அவைலபிள் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. சிங்கிள் ப்ரைவேட் ரூம், ஷேரிங் ரூம், டின் ஷேரிங் ரூம், இதை தவிர்த்து டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ் ரூம், சூட் ரூம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லிமிட்டோட ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவைலபிலிட்டி இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூம்ஸ், 5 ரூம்ஸ், 6 ரூம்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் டீலக்ஸ் ரூம் சூஸ் பண்ணிட்டீங்க, மேபி ரேட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ரூம் வந்து சிங்கிள் ப்ரைவேட் ரூம் வந்து ஒரு 5000 ருபீஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே டீலக்ஸ் ரூம் வந்து 1000 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா, 6000 ருபீஸ். ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஓகே இப்போ ஒரு எமர்ஜென்சி நம்ம அட்மிட் ஆகிறோம், இப்போ ஒரு 1 லட்ச ரூபா பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த 5000 கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு சொல்லி 5 நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. 5000 ரூபாய் பரவாயில்ல, நம்ம ரூம் எடுத்துக்கலாம், ஏன்னா இது எமர்ஜென்சி அப்படின்றது தான் நம்மளோட மனித இயல்பு, நம்ம எடுப்போம். பட் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, 30 கம்பெனியும் சேர்த்து சொல்கிறேன் இந்தியாவில், அவங்க வந்து ரூமை மாற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 63% கிட்ட தான் நம்மளோட பில் செட்டில் ஆகும். அதாவது 1 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 63,000 ரூபாய் கிட்ட தான் பில் வந்து செட்டில் ஆகும். ரூம் நம்ம வேறு ரூம் வந்து அப்கிரேட் பண்ணி எடுத்ததுனால, ஏன்னா ப்ராடக்ட்டில் சிங்கிள் ப்ரைவேட் ரூம் போட்டிருக்கு, நம்ம வந்து வேறு ரூம் எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்பியில் இருக்கிறது வந்து ரேட்டு ஒன்லி மெடிசன் மட்டும்தான். மெடிசன் தவிர்த்து டாக்டர் ஃபீஸாக இருக்கட்டும், ரூம் சார்ஜஸ், நர்சிங் சார்ஜஸ், எனி சார்ஜஸ் எல்லாமே வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட நார்ம்ஸு. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் ரூம் மாற்றி எடுத்துட்டீங்க, நீங்கள் சப்போஸ் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி சிங்கிள் ப்ரைவேட் ரூம் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த 64,000 ரூபாய் 65,000 தான் பில் வந்திருக்கும். பட் நீங்கள் வந்து வேறு ரூம் சூஸ் பண்ணதுனால தான் 1 lakh rupees பில் வந்திருக்கு. அப்போ நாங்கள் வந்து இது பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப முக்கியம், இப்போ உங்கள் பாலிசி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாலிசி எடுத்து பாருங்கள். ரூம் ரெண்ட் கேட்டகரி வந்து சிங்கிள் ப்ரைவேட் ரூம் போட்டிருக்கா, இல்லை எனி ரூம் கொடுத்துருக்காங்களா, எனி கேட்டகரி ரூம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆல் கேட்டகரி ரூம் அலோடு. அதாவது என்னன்னா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு டென்ஷன் இருக்காது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த வித கேட்டகரி ரூமோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. ஐசியூ வந்து நோ லிமிட்ஸ், ஐசியூவில் அட்மிட் ஆனால் எந்த வித அளவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டாரு, அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எதுக்காக அட்மிட் ஆனாரோ அந்த டிசீஸ்க்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஆகக்கூடிய செலவு 2 மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 நாள் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. 60 நாளைக்கு உண்டான ஓபிடி சார்ஜஸ் அவங்க பார்த்துக்கலாம். ஓபிடினா என்னென்ன வரும்னா பார்த்தீங்கன்னா, டாக்டரோட ஃபீஸு, ஒரு போய் பார்க்குறாரு, அவருக்கு ஒரு ஃபீஸ் ஒரு 1000 rupees கொடுக்குறாரு எக்ஸாம்பிளுக்கு. ப்ளஸ் வந்து அவர் கொடுக்குற டெஸ்ட் எடுக்கிறாரு, அது இல்லாமல் மெடிசன்ஸ் வாங்குறாரு, அவர் கொடுக்குற மெடிசன்ஸ் வாங்குறாரு. இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே வந்து கம்பெனி பே பண்ணுவாங்க. இது ரீஎம்பர்ஸ்மெண்ட் மூலிமா பே பண்ணுறாங்க. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அலோடு இருந்தால் கூட ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க.
போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகின செலவு. ஏன்னா யாருமே டைரெக்டாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, சில டெஸ்ட் எடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க. அது 1 மாதம் 1.5 மாதம் போகலாம், 2 மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டார், 3 மாதம் உண்டான செலவு கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா இதே மாதிரி தான் டாக்டர் மறுபடியும் போய் விசிட் பண்ணுறாரு, ஏதோ டெஸ்ட் எடுக்கிறாரு, பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம், எம்ஆர்ஐயாக இருக்கலாம், ஸ்கேனாக இருக்கலாம், ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டரோட மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு, என்னென்ன கொடுக்குறாரு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி. இந்த சார்ஜஸையும் வந்து ரீஎம்பர்ஸ் மூலிமா நம்ம கிளைம் பண்ண முடியும். மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் வந்து அப் டு சம் இன்சூட் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்னா சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து. பட் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆயுஷில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours அட்மிட் ஆனால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு கிளைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கால் பிடிச்சிருக்கு, இது மாதிரிலாம் போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு 1 or 2 hour ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேர் பண்ண மாட்டாங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா 24 hours அட்மிட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேரளாலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய இடம் இருக்குது, பட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அங்கேயே போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க ப்ராப்பரான ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் கொடுப்பாங்க. டொமஸ்டரி ஹாஸ்பிட்டலைசேஷன், ஏதோ ஒரு காரணத்துக்காக, இப்போ கோவிட் மாதிரி ரூம் வந்து அவைலபிள் இல்லை, ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ்லாம் அவைலபிள் இல்லை, போக முடியல, இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா அதுவும் அப் டு சம் இன்சூர்ட் வீட்டிலேருந்தே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆர்கன் டோனர் கவர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிட்னி வந்து ஒருத்தர் டொனேட் பண்ணுறாரு. இப்போ பாலிசி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைக்கு எடுத்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கூட முடியல, ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாரோ வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஒரு கிட்னி வந்து டொனேட் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எனி ஆர்கன், நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கிட்னி சொல்கிறேன். அப்போ அவருக்கும் வந்து சில டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், டாக்டர் ஃபீஸ் இருக்கும். அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது சில கிரிட்டிக்கலாக அவருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து அப் டு சம் இன்சூர் அவங்க பே பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆம்புலன்ஸ் கவர், ஓகே, அப் டு சம் இன்சூர்ட். ஆம்புலன்ஸ் வந்து இவங்க அப் டு சம் இன்சூர்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிட்ஸ் இருக்கும், 10,000 தரோம், 15,000 தரோம், இல்லை 2,000 rupees தான் வந்து ஒரு சர்வீஸ்க்காக கொடுப்போம், ஒன் டைம் சர்வீஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவங்க அப் டு சம் இன்சூர் வேர்ட் கொடுத்துட்டாங்க. எனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சச் அஸ் ரோட் ஆம்புலன்ஸ், நமக்கு தெரிஞ்சது தான், ரோட்டில் நம்ம ஆம்புலன்ஸ் பார்க்குறோம், அந்த ஆம்புலன்ஸில் போனாங்கனாலும் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் எக்ஸெட்ரா, ஓகே, ஏர் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலிமா, ஃப்ளைட் மூலிமா, ஒரு ஆம்புலன்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கணுமோ எமர்ஜென்சிக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏர் ஆம்புலன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சிக்கு, இப்போ ஒரு மும்பையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டெல்லியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்போ சென்னையில் நீங்கள் இருக்கீங்க, வைசி வர்சா, எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு 49 ஏர் ஆம்புலன்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ரெசென்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னா ஒரு 8 நிமிஷத்துலலாம் வந்துடுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 minutesல உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இது டாப் ஹாஸ்பிட்டல் லைக் அப்போலோவாக இருக்கட்டும், இல்லை எனி டாப் ஹாஸ்பிட்டல், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துட்ருக்காங்க ஒரு எமர்ஜென்சிக்காக. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஏர் ஆம்புலன்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணுறது இவங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சருக்கான ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றதோட இப்போ ப்ரெசென்ட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெசென்ட்டாகவே இந்த பெனிஃபிட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு லிமிட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். குமுலேட்டிவ் போனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏன்னா எல்லா கம்பெனியும் வந்து நோ கிளைம் போனஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது இவங்க குமுலேட்டிவ் போனஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. 50% ஆஃப் பேஸ் சம் இன்சூர்ட் பர் இயர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளைம், மேக்ஸிமம் அப் டு 100%. ஒரு வருஷத்துக்கு வந்து இன்பில்டாக, அதாவது இவங்க ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே வாங்காமல் வருஷத்துக்கு 50%, 2 வருஷம் 100% கொடுத்துட்றாங்க. இது ஆட்டோமேட்டிக். அது எப்படின்னா நீங்கள் ஒரு பாலிசி 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் 15 லட்சமோ, அதுக்கு அடுத்த வருஷம் 20 லட்சமோ இருக்கும் பாலிசி. இதுக்கு எந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. இது பாலிசியில் இன்பில்டாக ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் அவைலபிள் ஃபார் அன்லிமிட்டெட் டைம்ஸ் ஆஃப் அன்ரிலேட்டட் ஆர் சேம் இல்னஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ், அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பாலிசி எடுத்திருக்காரு, 10 lakhs எடுத்திருக்காரு, இந்த 10 lakhs முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு 10 lakhs டாப் அப் ஆகிடும். அன்லிமிட்டெட் டைம்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் பிளான் மாதிரி ஒரு
டாப் அப் பாலிசி மாதிரி எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா இந்த பாலிசிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வாட்டியும் வந்து அவரோட மெயின் சம் இன்சூர்ட் போனஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அன்லிமிட்டடாக ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜாக அவரோட சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து சேம் டிசீஸ், சேம் இல்னஸ், சேம் பர்சன் அவர் பார்த்துக்கலாம். எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எனி ப்ராப்ளம் அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். லாயல்ட்டி பூஸ்ட் நம்ம பார்த்தது தான். டபுள் சம் இன்சூர்ட் இஃப் நோ கிளைம் ஹாஸ் பின் மேட் ஃபார் 7 பாலிசி இயர். அதாவது பாலிசி வந்து கண்டினியூஸாக அவர் வந்து 7 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, கிளைமே பண்ணல அப்படின்னும் போது அவருக்கு ஒரு லாயல்ட்டி போனஸாக வந்து அவர் சம் இன்சூர்ட் 10 லட்ச ரூபா எடுத்திருக்காரு. இதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒருத்தர் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்காரு. இவங்க ஆல்ரெடி இன்ஃபினிட்டி போனஸ் சொல்லிட்டு வருஷம் 10 லட்சம் கொடுக்க போகிறாங்க. அப்போ 7 வருஷம் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் பாலிசி ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் 60 லட்ச ரூபா ஆட் ஆயிருக்கும் அவருக்கு. அப்போ 70 லட்ச ரூபாய்க்கு பாலிசியே இருக்கும். ஆனால் இவங்க டபுள் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் சம் இன்சூர்ட் எனி கேல்குலேஷன் வந்து அவங்க பேசிக் சம் இன்சூர்ட் 10 லட்சத்தை டபுள் பண்ணி 20 லட்சமாக கொடுப்பாங்க. போனஸ்ன்றது செப்பரேட்டாக இருக்கும். மெடி வவுச்சர், ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் டைமில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து ஒரு 2 வவுச்சர் கொடுக்குறாங்க 250 ருபீஸ்க்கு. 2 ஃபார்மசி வவுச்சர் கொடுக்குறாங்க 250 ருபீஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவல் பண்ணும் போது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்கவுண்ட்க்கு பதில் கூட சொல்லலாம். இது வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னா உங்களுக்கு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க மெடிக்கல் ஷாப்பில், அங்கே ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அந்த டைமில் அவங்க என்ன வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அது 250 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வவுச்சர். ப்ரீமியம் பேபேக் இதுதான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் கிளைம் பண்ணாமன்னு சொல்லும் போது அவர் எந்த வகையிலையும் கிளைம் பண்ணியிருக்க கூடாது. அதாவது அவர் வந்து ஒரு டே கேர் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கூட ஒரு கிளைம் பண்ணியிருக்க கூடாது. அவர் எந்த வகையிலையும் கிளைம் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் தொடர்ந்து கிளைம் பண்ணாமல் இருந்ததுனால முதல் வருஷம் கட்டின ப்ரீமியமை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. வெல்னஸ் டிஸ்கவுண்ட் அப் டு 30%, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஆப் மூலயமா அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நியூ பார்ன் வெயிட்டிங் பீரியட் பெனிஃபிட், ஓகே, wait period has been current policy will be applicable to the newborn if added within 90 days of birth. ஓகே, 90 நாளுக்குள்ள ஒரு குழந்தை இப்போ பாலிசி எடுக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் பாலிசி எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து பொறுத்து ஒரு 3 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 3 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு 90 நாள் ஆகிறதுக்குள்ளேயே மேக்ஸிமம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இமீடியட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைய நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா பாலிசி எடுத்தாங்க இல்லையா, இன்செப்ஷன் டேட், அம்மா அப்பாவோட பாலிசி இன்செப்ஷன் டேட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ குழந்தையோட வெயிட்டிங் பீரியடும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. இந்த பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் பெனிஃபிட். ஏன்னா குழந்தைங்க வந்து பிறந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன விஷயம் கூட இருக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் போது தயவு செஞ்சு குழந்தை பிறந்த உடனே வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எப்படி வரும்னா உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ருபீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு 2000 3000 இந்த மாதிரி ஆட் ஆகலாம். பட் குழந்தைய நீங்கள் ஆட் பண்ணும் போது வெயிட்டிங் பீரியடை அவாய்ட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அன்லிமிட்டெட் கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவைலபிள் ஃபார் கன்சல்டேஷன் இஸ் ஜென்ரல் ஃபிசிஷியன். இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஃபிசிஷியன்னா என்னன்னா அவங்களோட மொபைல் ஆப் சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் ஆப், அந்த ஆப்பில் போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு MBBS டாக்டர் கிட்ட மட்டும் தான் பேச முடியும். ஒரு பர்டிகுலராக ஹார்ட் சர்ஜன் கிட்ட பேசணும், நான் வந்து ஒரு நெஃப்ராலஜி கிட்ட பேசணும், கைனகாலஜிஸ்டில் பேசணும், நம்ம பேச முடியாது. ஒரு MBBS டாக்டர் இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24 bars அவங்க கொடுக்கறதுனால ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் டைரெக்டாக டேப்லெட் வாங்கிடுறோம் ஒரு எமர்ஜென்சியில், அப்படி வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டாக்டர் கால் பண்ணி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட். ஹெல்த் சர்வீஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இது டிஸ்கவுண்ட் கனெக்ட் ஆன் சர்வீஸ் சச் ஆஸ் கன்சல்டேஷன், டயக்னோஸ்டிக். ஓகே, இவங்க ஒரு சில நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த நெட்வொர்க்கில் வந்து சில ப்ராடக்ட் வாங்கும்போது 2% டிஸ்கவுண்ட், 5% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் போய் நீங்கள் சர்வீஸ் எடுக்கிறீங்க, ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இந்த பாலிசி ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே எடுக்கலாமான்னு கிடையாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாலிசியில். என்ட்ரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக எடுக்கணும், ஒருத்தருக்கு மட்டும் தான் பாலிசி எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 18 வயசாக இருக்கணும். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசாக இருக்கணும் ஒருத்தருக்கு எடுக்கணும்னா. என்ட்ரி ஏஜ் மேக்ஸிமம், அதிகபட்சமான உங்க லிமிட்டே கொடுக்கல, நோ அப்பர் ஏஜ் லிமிட். ஈவன் 90 வயசு 95 வயசுல கூட இந்த பாலிசி எடுக்க முடியும். சைல்டுக்கு வந்து 24 இயர்ஸ் வந்து மேக்ஸிமமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னால் 24 வயசு, அதாவது 24 வயசுன்றது அடல்ட்டு. பட் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்கன்னும் போது 24 வயசு வரைக்கும் ஒருத்தனை ஆட் பண்ணலாம். ஆனால் அவருக்கு 24 வயசு ஆனவொன்னு அவர் பாலிசி செப்பரேட்டாக மாறிடும். அவரோட ஒய்ஃப் அப்படி அவர் ஆட் பண்ணிட்டு போகலாம். எக்ஸிட் ஏஜ் அவங்க எதுவுமே கொடுக்கல, லைஃப் லாங், அதாவது குழந்தை நம்ம சொல்கிறதும் 24 வயசு அந்த ஃபேமிலியில், 25க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வேறு பாலிசியாக மாறிடும். பட் கண்டினியூட்டி கிடைக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடல்ட்டுக்கு வந்து அவங்க எவ்வளோ காலம் ரெனியூவல் பண்ணுறாங்களோ பாலிசி கண்டினியூ பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ரீசன்னா, இப்போ கிளைம் அதிகமாக வருது. இப்போ ஒரு கேன்சர் மாதிரி டிசீஸ் ஒருத்தருக்கு ஐடென்டிஃபை ஆகிடுச்சு, அவர் ரெகுலராக கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனிலாம் வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. ஒரு கஸ்டமரை அவர் ரெனியூவல் பண்ணுற வரைக்கும் அவர் கிளைம் கொடுத்து தான் ஆகணும். அது லைஃப் லாங் ரெனியூபிலிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். கவர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப் டு 6%. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி, இந்த மல்டி இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க, எடுக்கும் போது 6 பேர் வரைக்கும் இந்த பாலிசியில் ஆட் பண்ண முடியும். இதே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டராக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 2 அடல்ட்டு 2 சைல்டு அவங்க வந்து பாலிசியில் ஆட் பண்ண முடியும். இது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ளோட்டருக்கும் அப்படின்னா, என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் இண்டிவிஜுவல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கும் இந்த சம் இன்சூர்ட் கிடைக்கும். ஒரு 10 லட்ச ரூபா சம் இன்சூர்ட் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் 10 லட்ச ரூபா சம் இன்சூர்ட் இருக்கும். பட் ஃபேமிலி ஃப்ளோட்டரில் உங்கள் ப்ரீமியம் கொஞ்சம் தான் கம்மியாகும், பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் வந்து அந்த 10 லட்சம் வந்து 4 பேரோட ஷேர் ஆகும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க அப்படின்னா 4 பேருக்குள்ள ஷேர் ஆகும். அது நீங்கள் ப்ரீமியம் அஃபோர்டபுள்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவல்லையே. டென்யூர் ஆப்ஷன்ஸ் கஸ்டமரோட ஒப்பீனியன் தான். 1 இயர் அவர் சூஸ் பண்ணலாம், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர்ஸ் வரைக்கும் அவர் பே பண்ண முடியும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரே ப்ரீமியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் சென்னையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வராரு ஜோன் 3ல் அப்படின்னா அவரோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபா இருக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து அவருக்கு வந்து 60 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே பூனேல இருக்காரு, இண்டோரில் இருக்காரு, பெங்களூர், இந்த ரேஞ்ச் அந்த ஜோனில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அவரோட பின்கோடை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் இருக்குது. ஒரு 100 ரூபா கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து சென்னையில் இருக்கிற 65 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இவருக்கு ஒரு 80 ரூபாயில் கிடைக்கும். ஜோன் வந்து 2 பிரிச்சிருக்காங்க, ஜோன் 1, ஜோன் 1ஏன்னு பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி. இது ஏன் ப்ரீமியம் ஒரு ஜோனுக்கு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து தெரியும் கிளைம் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மேபி 1 lakh rupees வருதுன்னா அதை சென்னையில் எடுக்கும் போது 80,000 70,000 தான் பில் வரும். அந்த ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்னை டவுன் த தமிழ்நாடு இருக்கும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் இந்த ப்ரைஸிங்னால. ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம் பாலிசி, பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் உங்களோட அந்த ஏஜென்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. டெஃபினட்டாக நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஏஜென்ட்டோட கைடன்ஸோட பாலிசி எடுங்க. ஆன்லைனில் பாலிசி சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து மிஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும், அதாவது ஒருத்தர் பர்த்லேருந்து இன்னைக்கு அவர் வயசு வந்து 65 வயசு 70 வயசாக கூட இருக்கலாம். பட் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்றத கம்பெனிக்கு டிக்ளேர் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸாக என்னென்ன இருக்கோ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரியாக இருக்கட்டும், இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு கிளைம்ஸ் வரும்போது கம்பெனி கண்டிப்பாக கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் இல்லை உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஏஜென்ட் மூலிமா சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏஜென்ட் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க.
ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டீமோட அவங்க கண்டிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸில். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் வந்து 30 நாள். இந்த 30 நாள் வெயிட்டிங் பீரியட்ன்றது ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் கிடையாது. ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, அவர் வந்து ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு வந்து எந்தவித அட்மிஷன் எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை ஏதாச்சும் மேஜர் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாளுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிஷன் கிடையாது. எக்ஸப்ட் ஆக்சிடென்ட், வண்டி ரோடு ஆக்சிடென்ட்டோ இல்லை வீட்டில் விழுந்துட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் 30 நாளுக்குள்ளே பார்த்துக்கலாம். நேம் எலிமெண்ட்ஸ் வெயிட்டிங் பீரியட். ஓகே, நேம் த எலிமெண்ட்ஸ் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது 24 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் வந்து இருக்கும். எல்லா கம்பெனிலேருந்து மோஸ்ட்டாக இருக்கும். அது இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிக்கிறோம். என்னென்ன டிசீஸ்க்கு வந்து நீங்கள் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் கேட்ராக்காக இருக்கலாம், பைல்ஸ் ஆப்ரேஷன், கிட்னி ஸ்டோன் ரிமூவல், நீ ரீப்ளேஸ்மெண்ட், இரணியா சர்ஜரி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்னால் உடம்புல இருக்கும், பட் பாலிசி எடுக்கும்போது நமக்கு தெரியாது, மெடிசன்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். பட் பாலிசி எடுத்த உடனே அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றதுனால ஒரு 24 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட்னு ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 36 மந்த் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாலிசி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிபிக்காக மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் அந்த கிளைம் ஃபஸ்ட்டு 3 வருஷம் வராதுன்னு கிடையாது. பிபி கொலஸ்ட்ராலை வந்து எந்த ப்ராப்ளத்தோட வேணாலும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியால் சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியால் சொல்ல முடியும், சார் உங்களுக்கு டியூ டு பிபி கொலஸ்ட்ராலால் தான் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, உங்கள் கிளைம் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து உங்கள் வெயிட்டிங் பீரியட் வந்து 36 மந்த் அப்படின்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டியூ டு உங்களோட பிஇடிக்கு சம்மந்தமாக வந்தாலும் ஃபஸ்ட்டு 3 வருஷம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது. கிரேஸ் பீரியட் கவரேஜ் நம்ம சொன்ன மாதிரி வந்து உங்கள் பாலிசி கிரேஸ் பீரியடில் கூட உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ஷனல் பெனிஃபிட், இந்த ஆப்ஷனல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரைடராக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு டைலர் மேட் ப்ராடக்டாக கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுன்றது ஒரு பாயிண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபா இருக்குது. அந்த 100 ரூபாவில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் செக்அப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்த் செக்அப் காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களோட டைஅப் பிளேசஸில் வந்து கொடுப்பாங்க. கிளைம் ஷீல்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். கிளைம் ஷீல்டு அப்படின்றது என்னென்னா ஒரு நான் மெடிக்கல் பில்ஸ், இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து நான் மெடிக்கல் பில்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க, அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 10 to 15% கண்டிப்பாக ஒரு பில் வந்துடுது. அது உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயம். இன்ஃபினிட்டி போனஸ் எவ்ரி இயர் வந்து 100% எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட் இந்த ப்ராடக்டில். இன்ஸ்டன்ட் கவர், இதுதான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம். இன்ஸ்டன்ட் கவர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயத்துக்குன்னா, இன்ஸ்டன்ட் கவர்னால் என்ன முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக அட்மிட் ஆனால் கூட இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஸ்டன்ட் கவர் கொடுத்ததுனால இவங்களால ஒரு காரணம் சொல்ல முடியாது, நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ண மாட்டேன், உங்கள் பாலிசிக்கு வந்து கிளைம் தர முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் கவர்னு சொல்லு. நோ பிஇடி வெயிட்டிங் பீரியட் ஃபார் டயபெட்டிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இது எல்லா டிசீஸ்க்கும் கொடுக்கல, குறிப்பிட்ட டிசீஸ் கொடுக்குறாங்க. டயபெட்டிக் கொடுக்குறாங்க, ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குறாங்க, கொலஸ்ட்ராலுக்கு கொடுக்குறாங்க, ஆஸ்துமா கொடுக்குறாங்க, ஒபிசிட்டி, ஹைப்போ தைராய்டு கொடுக்குறாங்க. பட் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஹைப்போ தைராய்டுக்கு தான் கொடுக்குறாங்க, ஹைப்பர் தைராய்டு கொடுக்குறது இல்லை. பட் ஓரளவுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பிடிசி, அதாவது ஒரு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டண்ட் வச்சதுக்கு வந்து கவர் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது. வெயிட்டிங் பீரியட் மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டு ரெடியூஸ் பிஇடி வெயிட்டிங் பீரியட் டு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ். இப்போ 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடை வந்து ஒரு கஸ்டமர் விருப்பப்பட்டார், இந்த டிசீஸ் இல்லாமல் இந்த இன்ஸ்டன்ட் கவரில் எடுக்க முடியாது, வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு இருக்குது, அவர் தைராய்டு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா ரெடியூஸ் பண்ணலாம். அவர் 1 இயர் 2 இயர், தைராய்டு மட்டும் கிடையாது, நிறைய டிசீஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
ஓபிடி கவர், அவுட் பேஷண்ட் கவர் ஒரு செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரல் ஃபிசிஷியன் கன்சல்டேஷன், 4 ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 4 விசிட் தான் கொடுக்குறாங்க. ஜென்ரல் ஃபிசிஷியனாக ஒரு 4 பேர் அந்த வருஷத்தில் வந்து 4 வாட்டி நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஒரு ஹார்ட் சம்மந்தமாக ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிகிரியில் இருக்காருன்னா அது ஒரு 4 தடவை போயிட்டு வரலாம். பட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் 500 rupees பர் கன்சல்டேஷன். டாக்டர் 1000 ரூபாய் கூட வாங்கலாம், ஃபீஸ் 2000 ரூபாய் கூட வாங்கலாம். பட் இவங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்து 500 ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் அந்த ஓபிடி கவர். இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் லான்ச் பண்ண நியூ ப்ராடக்ட் இது, அல்டிமேட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வித டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். மேபி இந்த ப்ராடக்ட் சம்மந்தமும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை வெயிட்டிங் பீரியட், இல்லை உங்கள் கிளைம் வந்து வரல, என்ன ரீசனுக்காக ஒரு 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 80,000 வந்துச்சு, இப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டீம்.